அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை இழந்தவர்கள் எத்தனையோ தியாகிகள். அவர்களில் இன்னமும் மக்களால் மறக்கப்படாத பெயர்களாக சிலதான் இருக்கின்றன என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். இறந்து போன, தங்களை பலி கொடுத்த, இந்த நாடு எதிர்காலத்தில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தங்களை அழித்து கொண்ட அத்தனை பேரையும் நாம் நினைவு வைத்திருக்கிறோம் என்று கூற முடியாது. ஆனாலும் ஆழமாக நெஞ்சில் பதிந்து போயிருக்கிற சில பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களில் ஒன்றுதான் பகத்சிங் என்பது. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி. அது 1931 ஆண்டு. இந்த இடத்திலேயே என்ன ஒரு வியப்பான செய்தி என்றால், அந்த நாளில் அதே நேரத்தில் அதே தூக்கு மேடையில் பகத்சிங் மட்டும் தூக்கிலிடப்படவில்லை. ராஜ்குரு, சுகதேவ், பகத்சிங் என்கிற மூவரும் சேர்ந்துதான் அங்கே தூக்கிலிடப்பட்டார்கள். இப்போதும் அந்த மற்ற இருவரையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்றாலும் பகத்சிங் அறியப்பட்ட அளவுக்கு ராஜகுருவும் சுகதேவும் மக்களால் அறியப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கு பல்வேறு விதமான வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்கு. பகத்சிங் இந்த அளவுக்கு கூடுதலாக அறியப்பட்டதற்கும் மக்களால் போற்றப்படுவதற்கும் என்ன காரணம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தூக்கிலிடுகிற நிகழ்ச்சி இந்திய வரலாற்றிலேயே சற்று வித்தியாசமானது. பொதுவாக அதிகாலை நேரத்திலே தான் தூக்கிலிடுவார்கள். இந்த 3 பேர் மட்டும்தான் இரவு 7:33 தூக்கிலிடப்பட்டார்கள். அதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணம், நாட்டில் ஒரு எழுச்சி வருகிறது என்று தெரிந்த பிறகு நாளை காலை வரையில் கூட காத்திருக்க வேண்டாம் என்று இன்றைக்கே இரவில் தூக்கிலிட்டு விடலாம் என்று ஆங்கிலேய அரசாங்கம் முடிவு செய்தது. அந்த அளவுக்கு பகத்சிங்கிற்கு அன்றைக்கு செல்வாக்கு இருந்தது. எப்படி அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருந்தது என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிற பட்டாபி சீதாராமையா குறிப்பிடுகிறார். 1930களில் காந்தியாருக்கு மக்களிடம் எவ்வளவு செல்வாக்கு இருந்ததோ அதே அளவுக்கு பகத்சிங்கிற்கும் இருந்தது என்று எழுதுகிறார். காந்தியார் ஒரு நீண்ட பயணம், பல போராட்டங்கள், இயக்க தலைமை, தென்னாப்பிரிக்காவிலே பெற்ற அனுபவம் இவ்வளவும் இருந்தது. ஆனால் பகத்சிங்கை பொறுத்தளவு 1929க்கு பிறகுதான் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதே மக்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய பெயர் மிகப்பெரிய அளவில் மக்களிடம் சென்று சேர்ந்தது. அதற்கு நீதிமன்றத்திலே அவர் வாதிட்ட முறை, எதற்கும் அஞ்சாமல் பேசிய அந்த பேச்சு, அவருடைய பகுத்தறிவு சிந்தனை, பொது உடைமையை நோக்கிய பார்வை, இவையெல்லாம் கூட காரணம் என்று நாம் சொல்ல வேண்டும். அவருடைய தியாகத்தை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த தியாகத்தினால் மட்டுமே அவர் இந்த அளவுக்கு புகழ் பெற்றார் என்று சொல்ல முடியாது. காலத்தை முந்தி சிந்தித்தவராக அவர் இருந்தார். காலத்தை தாண்டி சிந்தித்தவர் என்றும் சொல்லலாம். 1930களில் பொது உடைமை சிந்தனைகளெல்லாம் பெரிய அளவில் இந்தியாவில் பரவவில்லை. பகுத்தறிவு சிந்தனைகள் பரவவில்லை. அந்த நேரத்திலேயே இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் வியந்து பார்க்கிற மாதிரி பல செய்திகளை அவர் சொன்னார். அவருடைய கடிதங்கள் இன்றைக்கும் எழுச்சி மிக்க கடிதங்களாக இருக்கின்றன. அவரை சிறையிலிருந்து நீங்கள் தப்பித்து வர சம்மதமா என்று அவருடைய தோழர்கள் கேட்டபோது அவர் எழுதிய அந்த விடை இருக்கிறதே, அதுவே அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதை காட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. கடிதத்தில் அவர் எழுதினார், எல்லோரைப் போலவும் எனக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குத்தான் ஆசை. ஆனால் நான் வாழ்வதால் இந்திய விடுதலைக்கு பயன் கூடுதலா அல்லது தூக்கு மேடை ஏறுவதால் பயன் கூடுதலா என்று எண்ணி பார்க்கிறேன். நான் தப்பித்து வந்து வெளியே வந்து இந்திய விடுதலைக்கு போராடலாம், அதனாலும் பயன் உண்டு. ஆனால் அந்த பயனை விட நான் துணிந்து தூக்கு மேடை ஏறினால் இன்னும் 1000 பகத்சிங்குகளை தாய்மார்கள் பெற்று தருவார்கள். அது ஒரு பெரிய ஊக்கத்தை தரும். எனவே என் மரணம்தான் விடுதலைக்கு கூடுதலாக பயனளிக்கும் என்பதால் நான் தப்பிப்பதை விட தூக்கு மேடை ஏறுவதையே ஏற்கிறேன் என்று சொன்ன அந்த புத்தி கூர்மை, தொலைதூர பார்வை எல்லாம் சேர்ந்துதான் பகத்சிங்கின் புகழை இன்றைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறது. அவர் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23.